இந்த மாதிரி டேட்ஸ் கேஷ்யூ நட்லாம் கம்மி ரேட்ல ஆஃப்லைன்ல வாங்கி அதிக லாபத்துல ஆன்லைன்ல வித்துடலாம்னு உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா இந்த டயலாக மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கையை கொடுத்து அமுச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி டேட்ஸ் கேஷ்யூ நட் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல செல் பண்ண போறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபுட் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்க ஆன்லைன்ல செல் பண்ணா அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு FSSAI சர்டிஃபிகேட் வேணும், லேப் சர்டிஃபிகேட் வேணும். அதுவும் இல்லாம உங்க ப்ராடக்ட்ல கம்பல்சரியா மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பிரி டேட்டும் மென்ஷன் பண்ணியே இருக்கணும். இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு செல் பண்ணலாம்னு போனீங்கன்னா அந்த இடத்துல அப்ரூவல் வாங்கினா மட்டும் தான் செல் பண்ண முடியும்னு இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த இடத்துல நீங்க ரீசேலரா இல்ல மேனுஃபேக்சரரான்னு கேட்கும். ஒருவேளை நீங்க மேனுஃபேக்சரரா இருந்தீங்கன்னா உங்களோட மிஷினரி வாங்கின பில்லா இருக்கட்டும், ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறீங்களோ அதோட இன்வாய்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ரீசேலர்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான டாக்குமெண்டோ, ட்ரேட்மார்க் ஆத்தரைஸ் லெட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா மட்டும் தான் உங்களால செல் பண்ணவே முடியும். அப்புறம் இந்த இடத்துல யாருமே சொல்லாத உண்மை என்னன்னா, உங்கள்கிட்ட ட்ரேட்மார்க்கோ பிராண்ட் அப்ரூவலோ இல்லாம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்ல இந்த ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணி சக்சஸே பண்ண முடியாது. ஃபுட் ப்ராடக்ட்ங்கும் போது அது கொஞ்சம் சென்சிட்டிவான கேட்டகரி. நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா எந்தவித பிராண்ட் நேமும் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி பிசினஸ் ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க.